ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு குட்டி மீன் பார்த்துடலாமா? ஆத்து பக்கம் குளிச்சா ஆத்து தண்ணி சுடுதே, கோரப்பாயில் படுத்தா தூக்கமெல்லாம் கெடுது, ஏக்கத்தை மாத்தையா என்ன தேத்தையா, உறக்க கத்துது கோழி, தண்ணி இறைச்சி கொட்டுது வாலி, இறுக்கி கட்டணும் தாலி, வந்து இறுக்கி கட்டணும் வேலி. எங்க வீட்டுல இன்னைக்கு என்ன தெரியுமா, இன்னைக்கு வந்து நான் காலையில வெளியே போயிட்டு முடியல. அதனால எங்க மம்மி அழகா வந்து உளுந்து கஞ்சி தான் வச்சிருக்கா பார்த்துருங்க. சரியா? அதனால எனக்கு ரொம்ப பசிக்கலைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு சட்டி கஞ்சி குடிச்சேன் பார்த்துருங்க. அடுத்தது வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்ச நேரம் உறங்கிட்டு காப்பில அப்படியே ஓமப்பொடியை தட்டி போட்டு குட்டி சொம்பு ஃபுல்லா குடிச்சேன். அது அப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆச்சு. உப்பு போட்டாச்சு. அப்புறம் நான் வந்து எப்பவும் சொல்ல தெரியுமா, பாமரனுக்கு பாமரனே எதிரின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அதே மாதிரி பெண்ணுக்கு பெண் தான் எதிரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, சாந்தாக்கான்னு ஒருத்தவங்க வந்து வீடியோ போடுவாங்க. சரியா? அவங்க முன்னாடி இருந்தே வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட வீடியோவில் அவங்க இப்போ ரீசெண்டாக வந்து ஏதோ ஒரு பாட்டுக்கு டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு லேடி, அந்த லேடி எனக்குமே கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ பார்த்தாலும் நை நை நைன்னு சொல்லிகிட்டே இருக்கும் போதுங்க. சரி, நம்மளுக்கு மட்டும் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்களோட வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துச்சு. அப்போ அதில் சும்மா கமெண்ட்ஸ் படித்தேன். அதில், ஏமா உனக்கு வயசாயிடுச்சு, கொஞ்சம் குண்டா இருக்க, உனக்கு இந்த ஆட்டம் தேவையான்னு. என்ன ஒரு லாஜிக்கு! நீங்க தான் ஆடை சுதந்திரத்தை பத்தியும் பேசுறீங்க, ஆடைங்கிறது அவரவரோட விருப்பம் அப்படின்னு சொல்றீங்க. நீங்களே என்ன செய்யறீங்க, குறையும் சொல்றீங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? பெண்ணுக்கு பெண் தான் என்னது எதிரி. வரதட்சணை கொடுமை ஒரு பக்கம் இருக்குன்னு சொல்லுவீங்க, அந்த வரதட்சணையை கேட்கறதே நீங்க தான் சொல்லுவீங்க. அடுத்தது, குழந்தை இல்லாதவங்க யாராவது இருந்தாச்சுன்னா, என்ன இன்னும் இவளுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்றது யாருதான்? பெண் தான். ஓகேவா? அப்போ வந்து எனக்கு என்னன்னே எனக்கு புரியல. கமெண்ட்ஸ் பண்றாங்க, கமெண்ட்ஸ் பண்றவங்க எல்லாருமே ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பீங்களோ, அங்க வந்து பார்த்தா அங்க கிழிஞ்சு கிடக்கும். என்ன லாஜிக் இது? சரி, ஓகே, நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சா நீங்க பார்க்கணும், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடணும். உங்க விருப்பத்துக்கு இன்னொருத்தங்களை இருங்க, நீங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. என்ன மாதிரி நீங்க இருக்க முடியாது, உங்களை மாதிரி நான் இருக்க முடியாது. என்னோட ஆசையை உங்ககிட்ட திணிக்க முடியாது, உங்களோட ஆசையை என்கிட்ட திணிக்க முடியாது. அவங்க அவங்களுக்குன்னு ஒவ்வொரு வாழ்க்கை இருக்கும், அதை அவங்கவுங்க என்ன செஞ்சுப்பாங்க, அமைச்சுப்பாங்க. அதனால அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க விருப்ப பிடிச்சபடி வாழ்ந்துட்டு போட்டோம். உங்களுக்கு என்னையா? ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. பிடிச்சி லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.